இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 35ஆம் சங்கீதம் 19வது வசனம். வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. தாவீதினுடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் சந்தோஷப்படும். அவசியமே இல்லை, காரணமே இல்லை, சம்பந்தமே இல்லை. ஆனா என்ன, அவங்க பகைக்கிறாங்க, எனக்கு விரோதமா எழும்புறாங்க, எனக்கு இன்னைக்கு அவங்க சத்துருக்களா மாறிட்டாங்க. அவங்களாம் உண்மையா என்னோடு கூட சேர்ந்து இருக்கிறவங்களா இருக்கணும், என்னை நேசிக்கிறவங்களா இருக்கணும், எனக்கு ஆதரவு தர்றவங்களா இருக்கணும். ஆனா இன்னைக்கு அவங்க எனக்கு எதிரணியில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்னை பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது. பார்த்தியா, மாட்டிட்டான் பார்த்தியா, விழுந்துட்டான் பார்த்தியா, அடிபட்டான் பார்த்தியா, அப்படி ஆயிட்டு பார்த்தியா, இப்படி ஆயிட்டு பார்த்தியான்னு சொல்லி என்ன நினைச்சு அவங்க சந்தோஷப்படக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு தாவீது ஜெபம் பண்றான். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமல் இருப்பார்களா. காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறவங்க என்னை பார்த்து கண் சிமிட்டாம, அப்படியே ஒரு மாதிரி பரிகாசமாக பார்க்காம, ஏளனமாக பார்க்காம, என்னாச்சு பார்த்தியா அவனுக்கு அப்படி இன்னொருத்தட்ட கண் சிமிட்டி செய்கையினால எதுவும் சொல்லாமல், அல்லது என்னையே பார்த்து அப்படின்னு சொல்லாமல், அப்படிலாம் ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுமதிக்காதீங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். தாவீது யாரு? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆண்டவரே அவனை தேர்வு செய்திருக்கிறார். ஆண்டவரே அவன் கூட இருந்து அவனை நடத்திட்டு இருக்கிறார். கர்த்தர் தான் ராஜ்யபாரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தான் அந்த சிங்காசனத்துல அவனை உட்கார வச்சிருக்கிறார். ஆனா சத்துருக்கள் காரணம் இல்லாமல் பகைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை நாம தேவனை தேடுறவங்களா, கர்த்தருக்காக வாழ்றவங்களா இருக்கும்போது இந்த மாதிரி காரணமே இல்லாம, சம்மந்தமே இல்லாம நமக்கு வேதனையை, கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் இப்படிலாம் நடக்கு அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஆண்டோடு சொல்லுங்க, இவங்க சந்தோஷப்படக்கூடாது, என்னையை பார்த்து அவங்க கண் சிமிட்டக்கூடாதுப்பா, அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை நடத்துங்க, என்னை பாதுகாத்து நடத்துங்க, பத்திரமா நடத்துங்க. அவங்க என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்களை பார்க்கும்போது, உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது, உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது, உங்கள் பொருளாதார நிலைமையை பார்க்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்களை பார்க்கும்போது மற்றவர்கள் சந்தோஷப்படாதபடி, மற்றவர்கள் உங்களை பார்த்து கண் சிமிட்டாதபடி கர்த்தர் உங்களை காத்து நடத்துவார். தைரியமா இருங்க. இந்த ஜெபத்தை தாவீதை போல ஏறிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனே, தாவீது ஜெபித்தது போல இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்க அவங்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிருபையும் உண்டாவதா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.